பாண்டியன் சோ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. பழனிவேல் அங்கே கில்ட்டி ஃபீலாக தான் உக்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பாண்டியன் இது மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலுக்கு பயங்கர வருத்தமாக தான் இருக்குது. அந்த வருத்தத்துலேருந்தே இப்போ வெளிவராமல் அதுவே நினச்சிக்கிட்டு இருக்காரு பழனிவேலுமே. அந்த சமயத்தில் அங்கே செந்திலும் சரவணனும் ரொம்பவே கோபமாகவும் செந்தில் அங்கே பழனிவேல் சட்டையை பிடிச்சி நீங்கள் எதுக்காக பண்ணீங்க மாமா இது மாதிரி, நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்பாவுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் அந்த வீட்டில் நல்ல பாம்பு மாதிரி இருந்து இப்போ விஷப்பாம்பாக மாதிரி வீட்டுக்கே இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இது மாதிரி சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் கேட்குறாரு. உடனே இங்கே சக்திவேலும், டேய் நீங்கள் எதுக்குடா அங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் கடையை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கடானா இங்கே பழனிவேல் கடை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையில் இங்கே பழனிவேல் வந்து எதுக்காடா திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அற விடுறாங்க இங்கே செந்திலுக்குமே. செந்திலுக்கு பயங்கர கோபமாகவும் அங்கே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே இங்கே பழனிவேலுக்கு பயங்கர கோபமாக வந்துடுது. உடனே நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேல் சொல்லவும் உடனே ஆட்சித்தரில் அங்கே சரவணனும் இங்கே செந்திலும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பழனிவேல் சொன்னதை கேட்டதுமே இங்கே செந்திலுக்கும் சரவணனுக்கும் பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது. நான் தப்பு பண்ணவனாவே இருந்துட்டு போகிறேன், உங்கள் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் நான் துரோகம் நினச்சிட்டு தான் நான் இந்த தெருவிலே நான் கடை வைக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு எப்போ இருந்தே பிளான் இருந்துச்சு, அதை இப்போ வந்து நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்துச்சு, நானும் அதே மாதிரி கடை வச்சுட்டேன், நான் தப்பாக இருந்துட்டு போகிறேன், நீங்கள் யாருமே என்கிட்ட வந்து பேசுறதுக்கு வராதிங்க, ஏன்னா உங்கள் அப்பா தானே என்ன வீட்டை விட்டு துரத்துனாரு, எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, மறுபடியும் எடுக்கு நீங்கள் எதுக்கு இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, கடை இது பிஸ்னஸ் டைமில் வந்து நீங்கள் எல்லோரும் என்னை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க, அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேல் கேட்குறத இங்கே செந்திலும் சரவணனும் கேட்டு பயங்கர அதிர்ச்சியாகவும் அங்கே சைலண்ட்டாகவும் கிளம்பிடுறாங்க. ஏன்னா இங்கே பழனிவேல் மாமா தான் இது மாதிரி பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுக்கும் சரவணனுக்கும் பயங்கர வருத்தமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நினச்சி பழனிவேலும் நம்ம என்ன சொல்லி அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுன்னு தெரியல, அதனால் நம்ம இப்படி பேசினாதான் அவங்க இங்கேருந்து கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலும் கத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் சுகன்யாவும் சக்திகளும் இங்க குமார் இவங்க 3 பேரும் பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியமா நின்று இருக்காங்க. ஏன்னா பழனிவேல் இது மாதிரி பேசி எப்பவுமே பார்த்ததில்லை அப்படின்றனால அங்க சுகன்யாவும் நீங்க இது மாதிரி பேசினாதான் உங்களுக்கு புத்தின்றது வரும், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியே உங்களை நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இது மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்களா, அவங்க உன்னை வீட்டை விட்டு துரத்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுகன்யாவும் இங்க பழனிவேல் கிட்ட ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. பழனிவேலுமே அதுக்கப்புறம் சைலண்டாகவும் ஆயிடுறாங்க. சரவணன் போனது போச்சு, அவன் கடை வச்சுட்டு போகிறான், எதனா ஒன்று பண்ணிட்டு போகிறான், நம்மளோட கஸ்டமர் நம்ம கடைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக கடைக்குமே கிளம்பிடுறாங்க. சரவணனும் செந்தில வீட்டில் விட்டுட்டு அங்கே உள்ளவுமே போகிறாங்க. கோமதி அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டுமே இருக்காங்க. இங்கே கோமதியுமே அவங்க அம்மா கிட்ட போய் பயங்கரமாக திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் இங்கே வடிவு மாறி ரொம்பவே பார்த்தீங்கன்னா அங்கே கோமதியை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இங்கே மீனாவால் சும்மாவே இருக்க முடியல. நீங்கள் ஒரு பொண்ணுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், நீங்களாம் ஒரு பொம்பளை இருக்கிறதுக்கு தகுதியானவங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு வார்த்தை தவறி விட்டுடுறாங்க. அதை கேட்டதுமே வடிவுக்கும் மாறிக்கும் ரொம்பவே வருத்தமாக ஆயிடுது. அதுக்கப்புறம் மாரியுமே வீட்டுக்கு இது மாரியும் வடிவும் ரொம்பவே கோவமாக வீட்டுக்குள்ளேயுமே கிளம்பிடுறாங்க. அப்பத்தாக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. கோமதி இது மாதிரி வந்து பேசுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பழனிவேல் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி நினைக்கிறவ தான். ஆனால் அந்த கடை தெருவிலே அந்த பழனிவேல் கடையை ஓப்பன் பண்ணது தப்பு தான், ஆனால் அது எனக்குமே தெரியும். ஆனால் அங்கே கடை ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே இன்னைக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே சொல்லி பார்க்குறாங்க. அதெல்லாம் கேட்காம கோமதி ரொம்பவே மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டுறாங்க. அதை நினச்சி இங்கே அப்பத்தாவுமே ரொம்பவே வருத்தமாக உக்காந்துக்கிட்டு இருக்க அங்கே வடிவும் மாறியும், அத்தை நீங்கள் கோமதியும் அங்கே மயில் பேசுறதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க, அவங்க எப்போவுமே அதே மாதிரி தானே, இங்கே 30 வருஷ பகையை அவங்களுமே மனசில் வச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ, இங்கே பழனிவேல் கடைசி வரைக்கும் அவங்க வீட்டிலேயே குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. பழனிவேல் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருபோதும் நினைக்கிறது கூட இல்லை. அவங்க கதிரும் இப்போ ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சுட்டான். இங்கே செந்திலும் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிட்டு இருக்கான். அவங்க பசங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. ஆனால் பழனிவேல் நல்லாவே இருக்கக்கூடாது, கடைசி வரையும் அவங்க புருஷன் கடையிலேயே அங்கே அடிமை மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும், அவங்களுக்கு அதுதான் நல்லா சந்தோஷமாக இருக்கும். இப்போ தனியாக கடை வச்சுட்டான்ல, அது அவங்களுக்கு இப்போ பொறுக்கலை, அதனால தான் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுவுமே நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வடிவும் மாறியும். அதுக்கப்புறம் அப்பத்தா கேட்டுட்டு இல்லை மாறி அது மாதிரிலாம் இங்கே கோமதியும் பாண்டியனும் நினைக்கிற ஆளே இல்லை, அந்த
அந்த தெருவில் கடை வைக்கிறது அவங்களுக்கு தெரியாது, அது இப்போ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குது. பழனிவேல் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறவங்க தான். நான் அவங்கள தனியாக மீட் பண்ணியுமே அந்த கடை வைக்கிற விஷயத்த நான் பேசினேன். அவங்க அதில் கடை வைக்கிறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் கடையை அந்த தெருவு தான் திறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல, எனக்குமே தெரியல. ஆனால் இது மாதிரி பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அதெல்லாம் அவங்க புரிஞ்சிக்காம இப்போ கோமதி என் பொண்ணு என்கிட்டயே இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. நான் அவங்க ஃபேமிலி கூட நான் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், 2 பேரும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த பழனிவேல் கடையே இப்போ சண்டையாக நின்றுக்கிட்டு இருக்கு சென்டரில். இப்போ கோமதி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே கோமதியை பற்றி தான் அங்கே வருத்தப்பட்டு இருக்காங்க அப்பத்தான். அதுக்கப்புறம் கோமதியுமே ரொம்பவே வருத்தமாகவும் உள்ள உக்காந்துக்கிட்டு இருக்கா. இங்கே செந்திலும் சரவணனும் அங்கே கோமதி கிட்ட, அம்மா நீங்கள் எதுக்குமா ஃபீல் பண்ணுறீங்க, இங்கே இப்போ நான் மாமா கடைக்கு போயிட்டு வந்தேன், மாமா என்ன சொல்கிறாரு தெரியுமா, அவர் இத்தனை நாளாக அவர்கிட்ட தொழில் கற்றுக்கிறதுக்கு தான் இந்த வீட்டில் இருந்திருக்காரு, விஷப்பாம்பு மாதிரி அவர் தொழில் கற்றுக்கிட்டாரு. அதே தெருவில் கடையை வச்சுட்டு அங்கே வர கஸ்டமர்லாம் அப்படியே இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பழனிவேல் மாமா நினச்சிக்கிட்டு இருக்காரு போல். நான் கடைக்கு போனால் என்ன அசிங்கப்படுத்தி அமுச்சு விட்டுட்டாரு இங்கே பழனிவேல் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கிட்ட சொல்லுவோம். கோமதிக்கு பயங்கர கோவமாக தான் இருக்குது. ஏன்னா பழனிவேலு இது மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியில் யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. ஏன்னா பழனிவேல் கடை தனியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் ஆசைப்படலை. ஆனால் அவங்க அண்ணனுங்க ஆசைப்பட்டு கடையை வச்சாங்க. ஆனால் அங்கே தான் கடை வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுக்குமே தெரியல. ஆனால் இங்கே பாண்டியனும் கோமதி இங்கே செந்தில் சரவணன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இங்கே பழனிவேலுக்கு அவங்க கடைசி வரைக்கும் என்ன அந்த வீட்டில் அடிமை வேலை தான் வச்சுட்டு இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுக்கே ஒரு ஐடியா வந்துடுது. ஏன்னா இங்கே பழனிவேலுமே எந்தெந்த மூலியமா எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றத கேட்கறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா நம்ம மேலே எரிஞ்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேலுக்கு அவங்க மேலே எதிர்ப்பே வந்துடுது. இதுக்கு மேலே உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் கிட்டையுமே சொல்லி அனுப்பிச்சிட்டு இங்கே பழனிவேல். ஏன்னா மனசுக்குள்ள அவ்வளோ குழப்பம். ஏன்னா இங்கேயும் சமாதானப்படுத்த முடியல, அங்கேயுமே சமாதானப்படுத்த முடியல. ஏன்னா இங்கே தான் கடை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச உடனே அந்த கடையை நான் மெயின்டைன் பண்ண மாட்டேன், மச்சானுக்கு பிடிக்கலன்னா அந்த கடைக்கு நான் வரக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சக்திவேல்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க பழனிவேலுமே. ஆனால் இங்கே நடந்ததே வேலை. இதை யாருமே புரிஞ்சிக்காம பழனிவேலை இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, உனக்கு எனக்கு இருக்கிற உறவை இன்னையோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலை அசிங்கப்படுத்தியுமே அனுப்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே செந்திலும் சரவணனும் போயிட்டு அங்கே கேட்டதுனால பயங்கர கோமாவும் பழனிவேலும் அது மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் அங்கே செந்திலும் சரவணனும் வேற மாதிரி புரிஞ்சுட்டு வந்து வீட்டில் சொல்லவும் கோமதிக்கு ஏற்கனவே வருத்தமாக இருக்காங்க. ஆனால் இது மாதிரி பழனிவேல் பேசினானான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக தான் கேட்டுருக்காங்க. உடனே செந்தில் நீ எதுக்குடா அங்கே போன, அவன் இப்போ நம்மளை விட்டுட்டெல்லாம் போயிடணும்னு சொல்லிட்டு அவன் எப்பயே முடிவு பண்ணிட்டான் போல், கடை இங்கே தான் வைக்க போகிறோம், இன்றைக்கி தான் திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாத போதே நம்ம தெரிஞ்சுக்கணும் அவன் இவ்வளோ பெரிய ஐயோக்கினா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதுக்கு மேலே அவங்க வீட்டுக்கு எதுக்கு போகிறோம், அவன் மூஞ்சில் எதுக்கு முடிக்க போகிறோம், நீ அதை விடுற செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோமதிக்குமே சமாதானம் சொல்லிட்டு இங்கே மீனாவும் செந்திலுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சரவணம், அம்மா நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, அப்பா தனியாக கடையில் இருக்காரு, நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் கிளம்பிடுறாங்க. மயிலுமே அங்கே உக்காந்துக்கிட்டு, அத்தை நீங்கள் இதவே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு எவ்வளோ நாள் உக்காந்துக்கிட்டு இருப்பீங்க, அவங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்கன்னா நம்ம அவங்கள தடுத்து நிற்க வைக்க முடியாது, அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டுக்கிடுமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, நான் கடைசி வரையும் உங்கள் கூட இருப்பாத்த, நீங்கள் என்ன சொன்னாலுமே நான் செய்வேன், அவங்கள மாதிரியெல்லாம் நான் உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே ராஜியும் அரசியுமே உக்காந்துக்கிட்டு, ஆமாம்மா நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, ஆனால் நீங்கள் அவங்களுக்கு நல்லது தான் நினச்சிங்க, ஆனால் நீங்கள் அவங்களுக்கு எதுவுமே தப்பு பண்ணலை, அவங்க தப்பு பண்ணதுக்கு கடைசியில் பலன் அனுபவிச்சே ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் ராஜியும் சொல்லவும் உடனே எங்க கோமதியுமே சைலண்ட் ஆடுறாங்க. ஏன்னா கோமதி இங்க எந்த பிரச்சனையானாலுமே அவங்கள நினைச்சு வருத்தப்படுறதே எங்க கோமதிக்கு வேலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கோமதியுமே இவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்னா அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சுக்கிட்டு இருந்தா இது மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. அங்க பழனிவேலுமே பார்த்தீங்கன்னா அவர் சைடு இருக்கிற கஷ்டத்தை இவங்க சொன்ன கேட்டாதானே, எதுவுமே கேட்காம அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க பழனிவேலை இந்த வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. ஆனா பழனிவேல் ரொம்பவே தங்கமான ஆளு, இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பழனிவேலுக்குமே ஆசை. ஆனா சுகன்யா தான் இந்த வீட்டை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போயிடணும், அவர் தனியாக சொந்த காலில் நிற்கணும், அவர் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில் இங்கேக்கும் அங்கேக்கும் ஏற்றி விட்டுட்டு இந்த விஷயத்தையே நடச்சி வச்சுது எங்கள் சுகன்யா தான். அதுக்கப்புறம் சக்திவேலும்
அங்கே சுகன்யாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியன் குடும்பத்தில் அவங்க பழனிவேல் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச நாள் ஒரு நாள் கூட கிடையாது. இப்போ அவர் பேசுறத நினச்சி இங்கே செந்திலும் சரவணனும் வாய் அடித்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க இதுக்கு மேலே இங்கே எதுக்கு வராங்க, அவங்க வீட்டுக்கு நான் போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுகன்யாவும் சொல்லிட்டுறாங்க. சக்திவேலும்மா நீ அதுக்கெல்லாம் எதுவுமே ஃபீல் பண்ணாதம்மா, அங்கே பரதேசி பாண்டியன் வீட்டிலேயே உங்களுக்கு அவ்வளோ இடம் கொடுத்தாங்க, நான் உங்களுக்கு புதுசாக ஒரு மாளிகையே கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுமே வாக்கு கொடுக்குறாங்க. உடனே சுகன்யா அதை கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா சுகன்யாவுக்கு ரொம்பவே வசதியாக வாழணும், நல்லா தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை. ஆனால் அங்கே பாண்டியன் குடும்பத்தில் அங்கே இருக்கிறதுக்கு இங்கே சுகன்யாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா பாண்டியனாக இருக்கட்டும் கோமதியாக இருக்கட்டும் இங்கே சுகன்யாவை ரொம்பவே திட்டிக்கிறாங்க, அசிங்கப்படுத்திருக்காங்க. அந்த கோவத்தில் இங்கே எல்லார்கிட்டையுமே சொல்லிவிட்டு இங்கே பழனிவேல் கடையும் ஓப்பன் பண்ண வச்சு காந்திமதி என்ற பேரிலே கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே கடை நேமை பார்த்ததும் இங்கே கோமதிக்கும் சரி இங்கே பாண்டியனுக்கும் சரி பயங்கர கோவமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே பாண்டியனும் அத்தை மேலே நான் ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அத்தை இது மாதிரி வந்து கேட்டாங்க, பழனிவேல் கடை வைக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான், அவனுக்கு என்னென்ன பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அத்தையும் கூட சேர்ந்து பழனிவேல் கூட இது மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி தாங்க அப்பத்தா இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாண்டியனும் யோசிச்சுக்கிட்டே அங்கே ரொம்பவே வருத்தமாகவும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. வர கஸ்டமரையுமே சரியாக அட்டன் பண்ண முடியாமல் ரொம்பவே வருத்தத்தில் அங்கே பாண்டியன் உக்காந்துக்கிட்டு இருக்க. சரவணனும் உள்ளேருந்து அப்பா நீங்கள் எதுக்குப்பா கஸ்டமர் வந்து நின்றுட்டு இருக்காங்க, ஏன்னா வருத்தமாக இருக்கீங்க, நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, அவங்களே உங்கள் கடையில் வேலை செஞ்சுட்டு இப்போ தனியாக கடை வச்சுட்டு அவங்க நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இருக்கும் போது நாம் எதுக்காக ஃபீல் பண்ணணும், அவங்களுக்கு எந்த துரோகமும் நம்ம பண்ணலை, ஆனால் அவங்க நம்மளுக்கு பெரிய துரோகத்தை நம்மளுக்கு பண்ணிட்டாங்க. இந்த தெருவிலே கடை வைக்க போகிறோம், அங்கே 2 கடை இருந்தால் நல்லா மூவ்மெண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே அவங்களுக்கு வருமானம் வேணாம், ஆனால் நம்மளோட கடையோட சேல்ஸை குறைக்கணும், அதனால தான் இந்த தெருவிலே கடை வச்சுருக்காங்க. அப்பா இன்னொன்று தெரியுமாப்பா, இங்கே செந்திலே ரொம்பவே கோவமாகவும் அப்பா கடை வச்சிருக்க தெருவிலே கடை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவும் பழனிவேல் மாமாவை கேட்கறதுக்காக இங்கே செந்திலுமே போனான். ஆனால் அங்கே பழனிவேல் மாமா ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு நான் இப்போ தான் பண்ணுறதுக்கு தான் உங்கள் வீட்டில் இத்தனை நாளாக இருந்தேன், அதே மாதிரி தொழிலுமே கற்றுக்கிட்டேன், இப்போ எனக்கு எல்லாமே தெரியும், நான் கடை வைக்கிறதுக்கு தான் அந்த உங்கள் வீட்டிலே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிராகவும் பழனிவேல் மாமா பேசுறதை கேட்டு இங்கே செந்தில் ரொம்பவே வருத்தமாகவும் போயிட்டான். அதுவும் இல்லாமல் இங்கே சக்திவேலும் பயங்கரமாக இங்கே செந்தில போட்டு அடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன்கிட்ட சொன்னவும் உடனே பாண்டியனுக்கு ரொம்பவே கோபமாக தான் இருக்குது. சரவணா நீ எதுக்குடா அங்கே போன இது செந்தில கூட்டிக்கிட்டு, செந்தில அவன் சும்மாவே சண்டைக்கு போவான், அவனை வேற கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த எச்சக களைக்கிட்ட போயிட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே ரொம்பவே கோபமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்கப்பா அதெல்லாம் விடுங்கப்பா, இங்கே நம்ம சைடு யாருமே நம்ம இங்கே பழனிவேல் மாமாவும் இத்தனை வருஷமாக நமக்கு கூட இருந்துட்டு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எங்கள் செந்திலுமே யோசிச்சிருக்க மாட்டார். அந்த கோவத்தில் தான் அங்கே மாமாவை போய் 4 வார்த்தை நாக்கு போடுங்கிற மாதிரி கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் அங்கே போய் இது மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு யார் கண்டாப்பா அப்படின்னு நீங்கள் அங்கே பழனிவேல் மாமாவும் சரி இங்கே சுகன்யாவும் சரி யாருமே அந்த வீட்டில் திரும்பி கூட பார்க்க கூடாது, அவங்க மூஞ்சில் கூட முழிக்க கூடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்க மீனா விஷயத்த நம்ம இப்போ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் முடிவு பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு 10 டெலிவரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் அந்த டெலிவரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பா நான் அங்கே டெலிவரி இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே மயிலவங்க அப்பாவுமே கடைக்கு வர உடனே வந்து இங்கே பாண்டியனை பார்க்குறாரு. பாண்டியன் ரொம்பவே வருத்தமாக இருக்கிறத பார்த்துட்டு சம்மந்தி என்ன சம்மந்தி ரொம்பவே வருத்தமாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை, இங்கே பழனிவேல் புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், நம்ம தெருவிலே ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாங்க, இன்னொரு கடை இருக்குது, அதுவும் மச்சானோட கடை இருக்குது, இந்த தெருவில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சலாம், அந்த தெருவில் கடையை வைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கமும் சொல்லவும் உடனே பாண்டியனும் உங்களுக்கு தெரியுது சம்பந்தி, அங்கே பழனிவேலுக்கு இத்தனை வருஷமாக என் கூட இருந்துட்டு இத்தனை வருஷமாக என் வீட்டிலே இருந்துட்டு இது மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டான், நீங்கள் அதை பேசி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க, ஏற்கனவே நான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கேன், அவனை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மாணிக்கமும் சைலண்டாக ஆகிடுறாங்க. அங்கே ஒரு கஸ்டமர் வராங்க, அந்த இதுன்னு சொல்லிட்டு சொல்லவும் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு அங்கே காசையும் அந்த கஸ்டமர் அங்கே பாண்டியன் கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சைலண்டாகவும் ஆகிடுறாங்க. அவனே இந்த நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு அவனே சந்தோஷமாக இருக்கும்போது அவனை நினச்சி நாம் எதுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் உக்காந்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் வீட்டில் கோமதி எப்பவும் போல் நார்மலாக அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அரசியும் அம்மா நீங்கள் அளவே அழாதீங்கம்மா, அங்கே பழனிவேல் மாமா
இது மாதிரி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களே அது மாதிரி பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது நாம் எதுக்குமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கிட்ட ரொம்பவே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அரசியும். அதுக்கப்புறம் கோமதியும் நான் அவனுக்கு எவ்வளோலாம் பார்த்துக்க மாட்டேன், அவனுக்குன்னு தனியாக ஒரு கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே அவருமே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் இதெல்லாம் தெரியாமல் அவங்க தனியாக கடை வச்சுட்டு அந்த தெருவுலேயே கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலு கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க. உடனே அம்மா அவங்களோட புத்தி அது மாதிரி தான் நினச்சிக்கிட்டு நம்ம சைலண்ட் ஆகிறதா நம்மளுக்கு ஒரே வழி. நம்ம அவங்கள நினச்செல்லாம் நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏற்கனவே உங்களுக்கு நிறைய இது பிரச்சனை இருக்குது, நீங்கள் இதை நினச்சி எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.